வேதத்திலே ஆண்டவருடைய சீடர்கள் இவர்கள் எல்லாரையும் வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரோடு கூட அவர்கள் இருக்கும்போது, அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட வாழும்போது நிறைய காரியத்தை குறித்து அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரை தனியாக கூட்டிட்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினார்களாமா, திட்டுனாங்களாமா. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் போகணுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவரை அந்த பிடித்து கொண்டு போகும்போது அங்கே இருக்கும்போது அவங்கள பார்த்த உடனே மறுதளிக்கிறான் பாருங்களேன். எல்லாரும் ஆண்டவரை விட்டு ஓடி போனாங்க, தூங்கினாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு ஆண்டவரோட கூட அவங்க இந்த 3.5 வருடம் வாழும்போது நிறைய நெகட்டிவான காரியங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அவங்களுக்குள்ள கவலை இருந்துச்சு, அவர்களுக்குள்ள எதிர்கால பயம் இருந்துச்சு, அவர்களுடைய சரீரத்தை குறித்து அவர்களுக்கு பயம் இருந்துச்சு, தங்களை அடிச்சிருவாங்களோ கொன்றுவாங்களோ அப்படின்ற பயம் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாமே அவர்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்றைக்கு உயிர்த்தெழுந்து பரமேறி போய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே ஜனங்கள் மத்தியில் தான் அவங்க ஊழியம் செஞ்சாங்க, அதே இடத்துல தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதைவிட கொடுமையான, அதைவிட பெரிய பிரச்சனை பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை செய்யக்கூடாது அப்படின்ற ஜனங்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கவலை வரல, அவர்களுக்கு பயம் வரல, அவர்களுடைய சரீரத்தை குறித்து அவர்கள் பயப்படலை, அவர்களுடைய சாவை குறித்து அவங்க பயப்படலை. மரணத்தை ரொம்ப அழகாய் அவர்கள் எதிர்கொண்டாங்க. ஏன் அப்போ ஆண்டவர் அந்த 3.5 வருஷத்துல ஆண்டவரோடு கூட இருக்கும்போது சரீரத்தை குறித்து பயப்பட்டவங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்பட்டவங்க, இப்போ எப்படி அவங்களுக்கு மாற்றம் உண்டாயிருச்சு, எப்படி அவங்க மாறினாங்க, என்ன நடந்துச்சு? அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய சில பிரச்சனைகள் இந்த உலகத்திலே நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் எப்போ வரைக்கும் சந்திக்க முடியும் அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா சில பிரச்சனைகள் நமக்கு ஒரு நாளில் தீராது, 2வது நாளில் தீராது. வளர வளர, உயர உயர, சூழ்நிலைகள் தாண்ட தாண்ட அந்த பிரச்சனைகளுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமானதாக தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும்போது ஒரு மாதிரி பிரச்சனை, பெரிய வளர்ச்சி இருக்கும்போது இன்னொரு மாதிரி பிரச்சனை, நீங்கள் சிறிதாக இருக்கும்போது ஒன்று, பெரிதாக இருக்கும்போது. அப்போது இந்த பிரச்சனையினுடைய அளவு சில நேரங்களில் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்போ இவ்வளவு பயத்தோடு இருக்கிற நம்ம எப்படி அடுத்து எதிர்கொள்வோம் அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் அந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார். எப்படி கையாளணும், எப்படி பயப்படாமல் இருக்கணும், ஏன் பயப்படக்கூடாது. அப்போ அந்த சீடர்களுக்கெல்லாம் என்ன உண்டாயிருச்சு அப்படின்னு சொன்னால், பிரச்சனை அவங்களுக்கு குறையலை, அவங்கள சுற்றி இருக்கிற ஜனங்கள் மாறலை. அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அதை விட பல மடங்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சிறைச்சாலையில் போடலை, ஆனால் அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. பழைய கவலை அவங்களுக்கு இல்லை, பழைய பயம் அவங்களுக்குள்ள இல்லை, பழைய பதட்டம் அவங்களுக்குள்ள இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர்களை ரொம்ப அழகா அப்படியே மெச்சூர்டு பண்ணிட்டாரு. கர்த்தர் அவர்களை அழகாய் உருவாக்கி விட்டார். அதனாலே அந்த ப்ராப்ளத்தை, அவங்க பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக கடந்தாங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் ரொம்ப அழகா மோல்டு கர்த்தர் பண்ண போறாரு. கர்த்தர் உருவாக்க போகிறார். பெரிய கருவிகளாய் நம்மை உருவாக்க போகிறார். நாம் பயப்பட்ட, நடுங்கின, நம்முடைய இருதயத்திற்கு ரொம்ப பயமா இருந்த சில பிரச்சனைகளை இனி நீங்கள் சந்திக்கும் போது பயப்பட மாட்டீர்கள். இனி அதை குறித்து அஞ்ச மாட்டீர்கள். காரணம் என்னன்னா, அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் நம்மை ரொம்ப அழகாய் கர்த்தர் நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார்.
அப்படியே கைகளை மேல உயர்த்தி இந்த 10வது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த காரியத்திற்காக நம்ம கேட்க போறோம். அப்பா, எனக்குள்ள ஒரு பெரிய உருவாக்குதல், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார். என்னை விலையேற பெற்ற ஒரு கருவியாய் ஆண்டவர் என்னை மாற்ற போகிறார். சத்தத்தை உயர்த்தி ஆம் தகப்பனே, அந்த தைரியத்தை ஆண்டவர் தரப்போகிறார், அந்த கான்பிடன்ட் ஆண்டவர் தரப்போகிறார். கர்த்தரே என்னை அதற்கு நேராய் என்னை உருவாக்குகிறவர். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற எங்கள் கண்மலையாகிய கர்த்தர் இனி இந்த ஜெபம் முடித்ததற்கு பிறகு சவால்களை தைரியமாய் சந்திப்போம், சோதனைகளை தைரியமாய் சந்திப்போம், பிரச்சனைகளை தைரியமாய் சந்திப்போம். அதை குறித்த பயமும் கலக்கமும் எங்களுக்குள்ளே இருப்பது இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை எங்களுக்கு தருகிறதற்காக ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதான் எடுத்து போடுங்கன்னு நம்ம சில காரியத்தை ஜெபிக்க முடியாது. இது வேண்டாம் அப்படின்னு நம்ம ஜெபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சில நெருக்கத்தின் மத்தியிலே தான் நமக்கு விசாலத்தையே கர்த்தர் வச்சிருப்பார். நம்மளை கர்த்தர் ஒரு பாதை வழியாக ஆண்டவர் நடத்தி தான் நமக்கு உயர்வை ஆண்டவர் தருகிறதுக்கு நல்லவராக இருக்கிறார். நம்ம எந்தெந்த பாதைகளிலெல்லாம் எப்போ கடினமாக நடக்கிறோமோ அந்த கடினமான ஒவ்வொரு பாதைகளும் நமக்கு ஒரு உயர்வான பாதைகளாய் மாறும். ஆமேன். நமக்கு அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த பாதைகளெல்லாம் ஆண்டவர் நடத்தி தான் ஆகணும். ஆனால் அந்த பாதையில் நடக்கும்போது நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கு பாருங்களேன், ஒரு பலன் இருக்கு பாருங்களேன். சிலரெல்லாம் கடந்து வருகிற பிரச்சனை இல்லை, அவ்வளோ தைரியமா இருக்கிறாங்க. நம்மளால அப்படி இருக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னும் மோல்டு ஆகல, நம்ம இன்னும் சரியா உருவாக்கப்படலை. நம்ம உருவாக்கப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் நம்புறேன் எது வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஆமேன். பொதுவாக இந்த பிளாஸ்டிக் இருக்கு பாருங்களேன், பிளாஸ்டிக் பாத்திரங்களில் நீங்கள் ரொம்ப கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி வைக்க முடியாது. கொதிக்கிற தண்ணியை பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அது உருகி போகும், அதனுடைய டெம்பரேச்சரை தாங்காது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரத்தையே வச்சுருங்களேன், அதற்குன்னு ஒரு டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அகைன் அதை விட இரும்பு எடுத்துருக்குங்களேன், அதுக்கு தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. எந்த பொருள் ரொம்ப கட்டியாய் கனமா இன்னும் அந்த ஹீட்டை தாங்குதோ அதுக்குள்ள எவ்வளவு சூடா வேணாலும் நம்மளால ஊத்த முடியும். அப்போ ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்க எந்த அளவிற்கு உருவாகிறீர்களோ அந்த அளவுக்கு பொறுப்புகளை கர்த்தர் உங்க தலை மேல வைப்பார். அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த கர்த்தர் ஆரம்பிப்பார். அப்போ நீங்க உருவாக்கப்படணும். ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க என்ன ஜெபிக்கணும்னா, என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, அந்த அவமானத்தில் நிற்கிறதற்காக என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, இந்த தோல்வியில நிற்கிறதற்கு என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. பாருங்க, சவுல் ராஜாவுடைய பேச்சு, சிமேயினுடைய பேச்சு, தாவீதை ஒண்ணுமே பண்ணல. பாருங்களேன், ஒண்ணுமே பண்ணல. அதை குறித்து அவன் ரொம்ப யோசிக்கவே இல்லை. தன்னுடைய மனைவி யோபுவை பார்த்து தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்றாங்க. பட் அந்த வார்த்தை அவனுக்கு ஹர்ட் ஆகல. பாருங்களேன், நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகி, ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, என் மனைவியே இப்படி சாகுன்னு சொல்றாளே, நான் எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்போம். என்னுடைய ஜூனியர் இவன் என்னை ரத்த பிரியனேன்னு திட்டுறானே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சென்சிட்டிவா நம்ம யோசிச்சு ரொம்ப கவலைப்படுவோம். ஆனா தாவீதுக்கு அந்த கவலை வரல, யோபுக்கு அந்த கவலை வரல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அளவிற்கு அவர்கள் உருவாக்கப்பட்டவர்களா இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கஷ்டப்படுறதுன்றது வேற, உருவாக்கப்படுறதுன்றது வேற. நல்லா கவனிச்சுக்கங்க. கஷ்டப்படுறது நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இப்ப பாருங்க, ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது, இந்த ஆகார் அடிமை பெண். இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் படாத கஷ்டமா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேலை செஞ்சாங்க.
அவங்க பிறந்த நாளையிலிருந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க உடம்பு அப்படி கஷ்டப்பட்ட உடம்பு, அவங்களுடைய கைகள் காப்பு காய்ச்சிருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, அவங்க கஷ்டம்தான் பட்டாங்களே தவிர உருவாக்கப்படலை. அவங்க உருவாக்கப்படாததுனால தான் அந்த வீட்டில் இருக்கிற எஜமாட்டி திட்டும் போது அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, சகிக்க முடியல, தாங்க முடியல. உடனே வயிற்றுல குழந்தை இருந்தா கூட போலான்னு சொல்லி ஓடிடுறாங்க. அப்போ நீங்க ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க கஷ்டப்படுறீங்களா இல்ல உருவாக்கப்படுறீங்களா? அதை நீங்க எப்பவுமே நினைச்சுக்கணும். நீங்க கஷ்டப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்க வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு மாறாக ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நான் உருவாக்கப்படக்கூடிய கிருபையை தாரும், என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. நீங்க உருவாக இன்னும் பிள்ளைங்க சிலர் ஸ்கூலுக்கு போறாங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா என்ன திட்டுறாங்க, என்ன கார்னர் பண்றாங்க, என்ன வெறுக்கிறாங்க, என்ன இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதனால நான் காலேஜுக்கு போக மாட்டேன், அதனால நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன். அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க இன்னும் என்ன ஆகல அப்படின்னா உருவாக்கப்படலை. அவங்க திட்டும் போது அப்படிதான் 4 பேர் திட்டதான்ப்பா செய்வாங்க, 4 பேர் வெறுக்கதான்ப்பா செய்வாங்க, அவங்க கார்னர் பண்ணதான் செய்வாங்க, சரி ஓகே அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் யாருக்கு வருதோ அவர்கள் தான் யார் அப்படின்னா உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த 100 நாட்களில் உங்களை எப்படி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை தரப்போறாரு, கர்த்தர் உங்களை நம்பி நிறைய உயர்வுகளை தரப்போறாரு, கர்த்தர் உங்களை ராஜாக்களோடு உட்கார வைக்க போகிறார், கர்த்தர் உங்களை நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார், உங்களை தலைவியாய் தலைவனாய் மாற்ற போகிறார். அதற்காக ஆண்டவர் உருவாக்குறார். கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னை உருவாக்குவீராக. முழு பலத்தோடு அப்பா நீர் என்னை உருவாக்குவீராக, நீர் என்னை உருவாக்குவீராக. சொல்லுங்க, நீங்க என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, நீ உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோடு என்னை உருவாக்குகிற தெய்வம், என்னை உருவாக்குகிற தெய்வம், என்னை அழகாய் உருவாக்குகிற தெய்வம், பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு என்னை உருவாக்குகிற தெய்வம், பொறுப்புகளிலே தைரியமாய் இருப்பதற்கு என்னை உருவாக்குகிற தெய்வம். அப்பா, அந்த உருவாக்குதலை கர்த்தர் எனக்கு தருவீராக.